சட்டசபையில சபாநாயகர் ஏன் ரகசிய வாக்கெடுப்புக்கு அனுமதிச்சிருக்க கூடாது அப்படிங்கிற கேள்வியோட வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வைரலா பரவிட்டு இருக்கு. அது என்ன மெசேஜ்னா, சாதாரணமா மக்கள் ஓட்டளிக்க பிரச்சாரத்தை ஒரு நாள் முன்னாடியே நிறுத்தி 24 மணி நேரம் ஒதுக்குது தேர்தல் ஆணையம். சரிதானே? அதே மாதிரி ஓட்டு போடும் வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு வேட்பாளர்கள் கூட்டு வந்தாங்கன்னா அதுவும் குற்றம்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையம். ஓகேவா? அப்ப ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை மக்கள் சந்திக்கல? அவங்கள ஓட்டு போட்டு முடிக்கிற வரைக்கும் பாதுகாப்பு வளையத்துல வச்சிருந்தது சரிதானா? எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்க வாக்காளர்கள் மறைவிடத்துல வாக்களிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா எம்எல்ஏக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்புல எல்லாருக்கும் தெரியும்படி வாக்களிக்கலாமா? இது நியாயமா? இப்படிக்கு நான் வாக்காளன். இதுதான் அந்த மெசேஜ். கட்சி தகவலை கண்காணிக்க ரகசிய வாக்கெடுப்பு உதவாதுன்னு ஆளும் தரப்பு வாதமா இருக்குது. எம்எல்ஏக்கள் வாக்களிக்கும் நேரம் வரைக்கும் அடைச்சு வைக்கப்பட்டிருந்ததால அவங்க நிர்பந்தத்தின் பேர்ல வாக்களிச்சாங்க. அதனால ரகசிய வாக்கெடுப்பு நடந்திருக்கணுங்கிறது தான் எதிர்கட்சிகளோட கோரிக்கையா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.